Yes. First question biology la irundhu chapter evolution. First question, which is the most common mechanism of genetic variation in the population of a sexually reproducing organism? Transduction, chromosomal aberrations, genetic drift, recombination. Genetic drift. Okay, sir. செக்ஷுவலி ரீப்ரொடியூசிங் ஆர்கானிசம் அப்படின்னாலே நமக்கு அங்கே வந்து கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும், ரைட்? இப்போ ஹியூமன் எடுத்துக்கிட்டோம்னா ஃபீமேலேருந்து ஓவம் அண்ட் மேல்லேருந்து ஸ்பெர்ம் அப்படின்றது ப்ரொடியூஸ் ஆகும். இந்த கேமெட் ப்ரொடியூஸ் ஆகுறது என்ன டைப் ஆஃப் செல் டிவிஷன் அப்படின்னா மியாசிஸ், ரைட்? டிப்ளாய்ட்லேருந்து ஹாப்ளாய்டாக வரும் ஃப்ரம் ஈச் ஜெண்டர் ஆஃப் த பேரண்ட். அதுக்கப்புறம் தான் அது ஃபியூஸ் ஆகி ஜைகோட், அதுக்கப்புறம் ப்ராஜனின் டெவலப் ஆகும். இந்த மியாசிஸ் ப்ராசஸில் தெர் இஸ் அ ப்ராசஸ் கால்ட் ரீகாம்பினேஷன். மியாசிஸ் 1ல ப்ரோஃபேஸில் நடக்கக்கூடியது பேக்கிட்டீன் அப்படின்றது, இந்த ரீகாம்பினேஷன் அப்படின்றது நடக்கும் கிராஸ் ஓவர் மூலயமா. அப்போ தான் நடக்குது அப்படின்னு நமக்கு ஜெனட்டிக் வேரியேஷன்ஸ் நடக்குது டியூ டு லிங்கேஜஸ், நான் லிங்கேஜஸ், அதெல்லாம் வச்சு நமக்கு நியூ கேரக்டர், நியூ ஜீனோடைப் வந்து ப்ரொடியூஸ் ஆகுறதுக்கு இந்த ரீகாம்பினேஷன் தட் டேக்ஸ் பிளேஸ் இன் த மியாட்டிக் டிவிஷன் ஹெல்ப்ஸ் டு ரியலைஸ் அ வேரியேஷன். ஓகே, ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் நம்பர் 4, recombination. Okay. Second question, which one of the following are analogous structures? Wing of bat and wings of pigeon, gills of prawn and lungs of man, thorns of bougainvillea and tendrils of cucurbita, flippers of dolphin and legs of horse. Analogous structures. இந்த பேர்ல வந்து எது analogous? Wing of bat and wings of pigeon. ஓகே, ஸோ ஹோமோலோகஸ் இருக்கு, அனலோகஸ் இருக்கு, ரைட்? இப்போ அனலோகஸ்னா என்ன பை டெஃபினிஷன்? ஒரே மாதிரி இருக்கிறது. சேம் ஸ்ட்ரக்சர் டிஃபரண்ட். சேம் ஸ்ட்ரக்சரா? அது ஹோமோலோகஸ். அனலோகஸ்னா? ஓ, ஹோமோலோகஸ்னா அதா. ஓகே ஓகே. எஸ் சார். அனலோகஸ் அப்படின்றது ஸ்ட்ரக்சர் வைஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், பட் ஃபங்க்ஷன்ஸ் என்னவா இருக்கும்? சிமிலராக இருக்கும். இப்போ விங்ஸ் ஆஃப் பேட், பேட் வந்து பறக்கும், கரெக்டாக விங்ஸ் வச்சு தான் பறக்குது. பிஜிஎன் அதே விங்ஸ் வச்சு பறக்குமா? ஓ, அப்படி சொல்றீங்க. எஸ் சார். ஓ, நான் புரியவே இல்லை எனக்கு. பிஜிஎன்ஸும் பறக்கும். ஓகே ஃபைன். கில்ஸ் ஆஃப் ப்ரான் அண்ட் லங்ஸ் ஆஃப் மேன் ரெண்டுமே எதுக்கு தான் யூஸ் ஆகுது? மூச்சு விடுறதுக்கு, ரெஸ்பிரேஷன். தான்ஸ் அண்ட் டென்ட்ரல்ஸ்னு பார்த்தோம்னா தான் வந்து ப்ரொடெக்ஷனுக்காக, இது எது டென்ட்ரல்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு சப்போர்ட்ல வந்து ஏர் கிளைம் பண்றதுக்காக, கிளைம்பிங், க்ரீப்பிங், அதுக்கு ஹெல்ப் பண்றதுதான் டென்ட்ரல்ஸ். அப்போ இங்க ஃபங்க்ஷன்ஸ் என்ன டிஃபரெண்ட் ஆயிடுச்சு. ஓகே. ஃபிளிப்பர்ஸ் ஆஃப் டால்ஃபின் அண்ட் லெக்ஸ் ஆஃப் ஹார்ஸ், இந்த ரெண்டுமே வந்து 4 limbs தான். ஆனா டால்ஃபின் வந்து என்ன பண்ணுது? ஸ்விம் பண்ணும், பட் லெக்ஸ் வந்து யூஸ் டு வாக் அண்ட் ரன். இப்போ ஹார்ஸ் அப்படின்றப்ப, இப்போ விங்ஸ் ஆஃப் பேட் அண்ட் விங்ஸ் ஆஃப் பீஜன் அப்போ நமக்கு வந்து அங்க எவல்யூஷன் வைஸ் என்ன இருக்கு? சேம் ஆன்செஸ்டர் அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குன்னு பார்த்தா இல்ல அங்க. இதே கில்ஸ் ஆஃப் ப்ரான் அண்ட் லங்ஸ் ஆஃப் மேன் அப்படின்றப்ப பை எவல்யூஷன் அனலாகஸ் அப்படின்றது கன்வர்ஜென்ட்டா டைவர்ஜென்ட்டா? அனலாகஸ். கன்வர்ஜென்ட். இந்த ப்ரான் அண்ட் மேன் இந்த ரெண்டும் வந்து கன்வர்ஜென்ட் எவல்யூஷன்ல வர்றதுனால ஆப்ஷன் 2 இஸ் மோர் கரெக்ட் தேன் ஆப்ஷன் 1. ஈவன் டு உங்க ஃபங்க்ஷன் சேமா இருந்தாலும் கன்வர்ஜென்ட்டா இல்லை. கன்வர்ஜென்ட்னா என்ன? டிஃபரெண்ட் ஆன்செஸ்டர் கம்மிங் டு த சேம் பாயிண்ட். இதே இது டைவர்ஜென்ட்னா சேம் ஆன்செஸ்டர்ல இருந்து டிஃபரெண்ட் ஸ்பீஷீஸா வந்து எவால்வ் ஆகுறது தான் டைவர்ஜென்ட். ஜோதி, இந்த குக்குர்பிட்டான்னு என்ன நான் கேள்விப்பட்டிருக்கேன். வாட் இஸ் குக்குர்பிட்டா? சார் இந்த வாட்டர்மெலன், பம்ப்கின் அதெல்லாம் வருது. ஓ, அதெல்லாம் குக்குர்பிட்டா அதுதான். அப்ப குர்குமீன்ங்கிறது வேறயா? அது தனி ஸ்பீஷீஸ் சார். குர்குமீன் தனி ஸ்பீஷீஸா? அது ஒரு என்ன எனக்கு சரியா தெரியல. ஆக்சுவலா அது இந்த மஞ்சளுக்கு சேர்ந்தது குர்குமீன். இந்த குக்குர்பிட்டாங்கிறது எதுக்கு சேர்ந்ததுன்னு யோசனை பண்றேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. எனிவே சரி, ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஆல் ரைட். கிரீப்பர்ஸ் எல்லாம் வருதுதான் சார் குக்குர்பிட்டான்னு சொல்லுவாங்க. சரி சரி சரி. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் நம்பர் 2. அனலாகஸ் ஸ்ட்ரக்சர்ஸ்க்கு என்ன கண்டிஷன் இருக்கணும்? கன்வர்ஜென்ட்டா இருக்கணும். அதே மாதிரி அசாடிராக்டின் என்னன்னு தெரியுமா? அசாடிராக்டின் குழந்தைகளா தெரியுமா? நீமா சார்? நீம், கரெக்ட், வெரி குட்.
எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள். Okay, sir. Then the third question. Industrial melanism is an example of defensive adaptation of skin against ultraviolet radiations, drug resistance, directional selection due to smoke from industries, protective resemblance with the surroundings. Industrial melanism. Yes, option number 3. இண்டஸ்ட்ரியல் மெலனிசம் அப்படின்றது இட்ஸ் டைப் ஆஃப் டிரெக்ஷனல் செலெக்ஷன். என்ன ஆச்சு, ஸ்டார்டிங்கில் வந்து ஒயிட் மவுத் தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருந்துச்சு பிஃபோர் இண்டஸ்ட்ரியலைசேஷன். இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி ஒயிட் கலர் மவுத் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருந்துச்சு, விச் மீன்ஸ் அதோட ரீப்ரொடக்ஷன் ரேட், பாப்புலேஷன் க்ரோத் எல்லாமே அதிகமாக இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் இண்டஸ்ட்ரியலைசேஷன், போஸ்ட் இண்டஸ்ட்ரியலைசேஷன் வந்து என்விரான்மெண்ட்டே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, டியூ டு த ஸ்மோக் அண்ட் எவ்ரி திங் அதோட கலர் வந்து மாறினதுனால ஈஸியாக வந்து எது கேமஃப்ளேஜ் ஆச்சு அப்படின்னா பிளாக் மவுத். ஒயிட் மவுத் வந்து ஈஸியாக அந்த ப்ரே ஆயிடுச்சு, அதோட ப்ரிடேட்டர்ஸ்க்கு வந்து ஈஸி டு ஃபைண்ட் அப்படின்ற மாதிரி இருந்ததுனால அதோட பாப்புலேஷன் க்ரோத் வந்து டிக்ளைன் ஆகி பிளாக் மவுத் வந்து ப்ரிடாமினன்ட் ஆச்சு. அப்போ ஒயிட்ல இருந்து பிளாக்குக்கு என்ன இருக்கு, டிரெக்ஷன் சேஞ்ச் ஆயிருக்கு. அண்ட் ஹென்ஸ் இட் இஸ் கால் டிரெக்ஷன் செலெக்ஷன். இது என்ன இருந்துச்சு அப்படின்னா ஸ்மோக்னால தான் என்விரான்மெண்ட்ல கலர் சேஞ்ச் ஆச்சு. அண்ட் ஹென்ஸ் அந்த ப்ரிடேஷன் ப்ரே அப்படின்ற ரிலேஷன்னால ப்ரிடாமினன்ட் கேரக்டரும் வந்து ஷிஃப்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து இண்டஸ்ட்ரியல் மெலனிசம். இண்டஸ்ட்ரீஸ்னால கலர் சேஞ்ச் ஆகி ஒரு நேச்சுரல் செலெக்ஷன் ப்ராசஸ் போனது தான் வந்து இண்டஸ்ட்ரியல் மெலனிசம். இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆந்த்ரோபோஜெனிக் எவல்யூஷன். ஆந்த்ரோபோஜெனிக்னால என்ன, டியூ டு தி ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் ஹியூமன். அந்த ஸ்பீஷீஸோட ப்ரிடாமினன்ட் கலர் அப்படின்றது இந்த இடத்துல ஹியூமன் ஆக்டிவிட்டினால சேஞ்ச் ஆனதுனால இட் இஸ் அ டைப் ஆஃப் ஆந்த்ரோபோஜெனிக் எவல்யூஷன். ஜென்ரலாகவே எவ்ரி ஆந்த்ரோபோஜெனிக் எவல்யூஷன் லைக் இந்த ட்ரக் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், பெஸ்டிசைட்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் டைரக்ஷனல் செலெக்ஷன். ஓகேவா, நோட் த பாயிண்ட். நம்ம இந்த கொஸ்டின் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் வேற ஒரு கொஸ்டின் மூலயமா. ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். பட் இந்த மெலனிசம் அப்படிங்கிறது இட் இஸ் டு டூ வித் ஸ்கின் இல்லை, ஸ்கின் கலர் பற்றி சொல்லுவாங்கல்ல? எஸ் சார், எஸ் சார். ஓகே, அதான் கேட்டேன். ரைட். நான் நினச்சேன் திடீர்னு என்ன ஸ்கின்னும் இண்டஸ்ட்ரியலில் ஒட்டுக்கா வருதுன்னு பார்த்தேன். ஓகே, இப்போதான் தெரிஞ்சு போச்சு. ஓகே, எஸ் சார். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் இஸ் சேஞ்ச் ஆஃப் gene frequency in same generation, appearance of recessive genes, gene frequency from one generation to next, none of the above. Option 1. Okay, almost neringitinga. Gene, it is something to do with gene frequency only, but not in the same generation, but from one generation to next. ஸோ ஆப்ஷன் 3 இஸ் த ரைட் ஆன்சர். ஜெனட்டிக் ட்ரிஃப்ட் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஜென்ரேஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ் எக்ஸிஸ்ட் ஆகிட்டு இருக்கும், பட் டியூ டு சம் என்விரான்மெண்டல் சேஞ்சாக இருக்கலாம், அதுக்கு வந்து எவால்வ் பண்ணுற விதமாக அது இட் அண்டர்கோஸ் அடாப்டேஷன். இப்போ இந்த அடாப்டேஷன் இன்ஹெரிட்டபிள் வேரியேஷனாக இருக்கிற பட்சத்தில், விச் மீன்ஸ் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு போகிற அளவுக்கு அது இன்ஹெரிட் ஆகிருக்கு அப்படின்னா என்ன ஆகும், அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சி விச் மீன்ஸ் ஒரு கேரக்டர் வந்து எக்ஸ்பிரஸ் ஆகுறதுக்கான பர்சன்டேஜ், ஜீன் ஃப்ரீக்வன்சி எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஃபினோடைபிக்லி இட் வுட் பி எக்ஸ்பிரஸ்ட். ரைட். அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சி வந்து சேஞ்ச் ஆகும். எனக்கு இந்த கேரக்டர் வேணுமா வேண்டாமா, இந்த கோர்ஸ் ஆஃப் அடாப்டேஷன் அந்த ஸ்பீஷீஸ் வந்து முடிவெடுத்து என்ன ஆகும், அது வந்து அடாப்ட் ஆகியிருக்கும், விச் மீன்ஸ் சேஞ்ச் இன் ஜீனோடைப். இப்போ அந்த ஜீனோடைப் என்ன ஆயிரும், இன்ஹெரிட் ஆகும், விச் மீன்ஸ் இட் கெட்ஸ் பாஸ்ட் ஆன் டு த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன். அப்போ அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆயிருக்கு இன் கோர்ஸ் ஆஃப் த அடாப்டேஷன் and it has inherited to the next generation. So option 3 is the right answer. Genetic drift. உங்கள் ஆன்சர் கேட்ட பிறகு எனக்கு என்ன தோணுதுன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஆன்சராகவே இருக்க முடியாது, ஏன்னா அந்த சென்டென்ஸே ராங் மாதிரி தெரியுது. எஸ் சார், கரெக்ட் சார். சென்டென்ஸே ராங். நீங்கள் கேட்ட பிறகு எனக்கு தோணும், எனக்கு அதுக்கு முன்னாடி தெரியல. ஸோ குழந்தைகளா, நீங்கள் திஸ் இஸ் எக்ஸாக்ட்லி வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு டெல் யூ. சம்டைம்ஸ் கரெக்டான ஆன்சர் கொஞ்சம் உள்ளே பூந்து பார்த்தீங்கன்னா ஊடுருவி பாருங்கள் கேள்வியை, ஆன்சரை, தென் யூ மே கெட் அன் ஆன்சர், ரைட் ஆன்சர். ஓகே, எஸ், சேம் ஜெனரேஷன்ல ஜீன் ஃப்ரீக்வன்சி அது எப்படி சேஞ்ச் ஆகும், இட் இஸ் பாண்ட். அது வந்து ஒரு மீனிங்கே இல்லாத ஒரு சென்டென்ஸ் அது. எஸ் சார், ரைட். Last question of biology. Random genetic drift in a population probably results from large population size, highly genetically variable individuals, interbreeding within small isolated population, constant low mutation rate.
ஜீன் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுறதுக்கு எந்த கண்டிஷன் வந்து சப்போர்ட் பண்ணும்? எனக்கு என்னமோ ஒன் மாதிரி தான் தோணுது, தெரியல, என்னணும். ஓகே. ஜீன் ஃப்ரீக்வன்சி வந்து டக்குன்னு சேஞ்ச் ஆகுறதுக்கு அந்த பாப்புலேஷன் ரொம்ப ஸ்மாலா இருக்கிற பட்சத்துல நமக்கு அந்த ஜீன் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுறது ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல டக்குன்னு நடந்துரும். இப்போ இதை ஸ்மால் பாப்புலேஷன் அப்படின்றப்ப ஆஃப் அன் ஐசோலேட்டட் பாப்புலேஷனா அது பர்டிகுலர் ஏரியாவில் இருக்கக்கூடிய பாப்புலேஷன். அப்போ என்விரான்மெண்ட் சேமா அந்த பாப்புலேஷனுக்கு அண்ட் அது ஸ்மாலாகவும் இருக்கா, அப்போ டக்குன்னு அதுக்குள்ளேயே இன்டர்பிரேட் நடந்து ஜீன் ஃப்ரீக்வன்சி வந்து வித்தின் அ ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம் நமக்கு தேவையான சேஞ்ச் நடந்துரும். ஏன்னா அங்க அஃபெக்ட் பண்ணக்கூடிய ஃபேக்டர்ஸ் கம்மி. நிறைய பாப்புலேஷன் இருக்கு அப்படின்னா அங்க அந்த இருக்கக்கூடிய எல்லா இண்டிவிஜுவல்ஸ்க்கான ஜீனோடைப்பு வந்து ஒரே இதுல இருந்திருக்கா அப்படின்றது டவுட்டு. அதே மாதிரி ஏரியா அதிகமா இருக்கு அப்படின்னாலும் அங்க இருக்கக்கூடிய ஃபேக்டர்ஸ், என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் வந்து டிஃபர் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த பாப்புலேஷனும் ஸ்மாலா இருக்கணும், ஐசோலேட்டடாகவும் இருக்கணும். இந்த மாதிரி ஒரு பாப்புலேஷனுக்கு நடுவில் இன்டர்பிரிட் ப்ராசஸ் டக்கு நடக்க இட் வில் ரிசல்ட் இன் a random genetic drift. ஓகே. இப்போ ஜெனட்டிக்லி வேரியபிள் இண்டிவிஜுவல்ஸ் வித்தின் அ ஸ்பீஷீஸ் ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஜீனோடைப் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கு. வேரியேஷன்ஸ் ஃப்ரீக்வன்சி வந்து கம்மி கூட அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கு அப்படின்னா நமக்கு டிசைரபிள் ஜீன் ஃப்ரீக்வன்சி டக்குன்னு ரிசல்ட் வர்றதுக்கு இட் வில் டேக் அ லாங் ஜென்ரேஷன் கேப். அப்போ நம்பர் 2 வந்து இட் வில் நாட் அ ஃபேவரபிள் கண்டிஷன். கான்ஸ்டன்ட் லோ மியூட்டேஷன் ரேட், அதாவது ஜீன் ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது அப்படின்றப்ப இட் ஹேஸ் டு கெட் மியூட்டேட்டட் வெரி ஃபாஸ்ட். அப்போ லோ மியூட்டேஷன் ரேட் அதுவும் கான்ஸ்டன்ட்டாக லோவாகவே இருக்கு அப்படின்னா இட் டஸ் நாட் சப்போர்ட். ஸோ ஆப்ஷன் 3 இன்டர்பிரீடிங் வித்தின் ஸ்மால் ஐசோலேட்டட் பாப்புலேஷன் இஸ் த ரைட் ஆன்சர். எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பரவாயில்ல, கோ ஹெட், எனக்கு கோ ஹெட், அவங்களுக்கு புரிஞ்சிருந்தா சரி. நான் நினச்சேன் லார்ஜ் பாப்புலேஷன் சைஸ் இருக்கும்போது தான் அந்த ட்ரிஃப்ட்டு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்னு நான் நினச்சேன். இல்லை, அப்படி இல்லை. சரி சார். இல்லை சார், ஏன்னா நமக்கு ஜீன் ஃப்ரீக்வன்சி எப்போவுமே சார் சேஞ்ச் நடக்கணும் அப்படின்னா கம்மியான ஜென்ரேஷன் கம்மியான பாப்புலேஷனாக சீக்கிரம் நடந்துரும் சார் சேஞ்ச் அப்படின்றது. இது லார்ஜ் பாப்புலேஷன் சைஸ் அப்படின்றப்போ நடக்கலாம், அந்த பெர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்கும் சார். ஆக்சுவலி அந்த பெர்சன்டேஜ்ல பார்த்தா அது கம்மி. ஆமா, அதான் ரைட். பெர்சன்டேஜ்னு எடுத்துக்கோணும் அப்போ. எஸ் சார், ரைட், பெர்சன்டேஜ்னு எடுத்துக்கோணும். ஓகே. So option 3 is the right answer here. Then physics next வந்து physicsல modern physics சொல்லிருந்தேன். நியூக்ளி அந்த இது கொஞ்சம் ஃபாண்ட் பெருசு பண்ணுங்க. எஸ் சார். First question, if the rate of emission of energy from a star is 2.7 into 10 to the power 36 joule per second, the rate of loss of mass in the star will be. ஒரு ஸ்டார்ல இருந்து எனர்ஜி எமிட் ஆகக்கூடிய ரேட் வந்து 2.7 into 10 to the power 36 எஸ்ஐ யூனிட்ல தான் இருக்கு. இப்போ கேட்டிருக்கிறது லாஸ் ஆஃப் மாஸ் லாஸ் ஆகக்கூடிய ரேட் என்ன கிலோகிராம் per செகண்ட்ல கேட்குறாங்க. மாஸ்க்கும் எனர்ஜிக்கும் என்ன ரிலேஷன்? mass and energy, E and M. ஐன்ஸ்டீனோட ரிலேட்டிவிட்டி தியரி ஃபார்முலா தெரியுமா? the famous one. Yes ma'am, E equal to mc². அதே. அப்போ நமக்கு c அப்படின்றது கான்ஸ்டன்ட் தானே, வெலாசிட்டி ஆஃப் லைட் 3 into 10 to the power 8 meter per second. அப்போ நமக்கு தேவை மாஸ். அப்போ m is equal to E divided by c². என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்க, ஆப்ஷன்ஸ் கூட மேட்ச் பண்ணுங்க.
Then option C. ஆப்ஷன் சி வருதா? ரைட் ஆன்சர் இஸ் ஆப்ஷன் பி. நீங்க இந்த 10 to the பவர்ல ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் தள்ளி வச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். Yes, ma'am. 2.7 ஐ திங்க் நீங்க 27 வச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்ஷன் பி 3 into 10 to the power 19 kilogram per second இஸ் த ரைட் ஆன்சர். ஓகேவா? அப்போ மாஸுக்கும் எனர்ஜிக்கும் வச்சு ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க. E is equal to mc square. Next, a cesium photocell with a steady potential difference of 60 volt upward is illuminated by a bright point source of light 50 centimeter away. When the same light is placed 1 meter away, the photoelectrons emitted from the cell is. ஒரு ஃபோட்டோ செல் இருக்கு, அதோட பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 60 வோல்ட். அதில் எந்த வித சேஞ்சும் இல்லை. இப்போ அந்த ஃபோட்டோ செல் மேலே நான் லைட் ஃபோட்டான்ஸை வந்து பாஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் கேஸில் 50 சென்டிமீட்டர் தள்ளி நின்று பாஸ் பண்ணுறேன். செகண்ட் கேஸில் 1 மீட்டர் தள்ளி நின்று பாஸ் பண்ணுறேன். இந்த ரெண்டு கேஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை வந்து கம்பேர் பண்ணணும். ஆப்ஷன் ஏ ஆர் 1/4 as நியூமரஸ். அதாவது கேஸ் 2ல 1 மீட்டர் அவையிலிருந்து இருக்கும் பொழுது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இதை விட 1/4 டைம்ஸாக இருக்குது அப்படின்றது ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி ஆர் half as நியூமரஸ். கேஸ் 2 வரக்கூடிய நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வந்து half as நியூமரஸ் in the first case. Then C, each carry 1/4 of their previous momentum. Option D, each carry 1/4 of their previous energy. Momentum energy வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகுது 1/4 which is right. ஓகே, ஃபோட்டானோட மாஸ் வந்து வேரியபிள் மாஸ் when it is in motion. ஓகே, நமக்கு அந்த ஃபோட்டானோட மாஸ் என்ன, நமக்கு 1.67 10 to the power -27 கிலோகிராம் அப்படின்ற ஒரு இது இருந்தாலுமே மாஸ், அதாவது மோஷன்ல இருக்கும் பொழுது அது வந்து வேரியபிள் மாஸா இருக்கும். அப்போ we cannot define ப்ரீவியஸ் மொமெண்டம் இது, இப்போ இருக்கிற மொமெண்டம் வந்து இது அப்படின்ற மாதிரி we cannot define a momentum for photon in motion. ஸோ ஆப்ஷன் சி வந்து கிடையாது. ஆப்ஷன் டி, ஈச் கேரி 1/4 ஆஃப் their ப்ரீவியஸ் எனர்ஜி. எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு hc/λ. கரெக்டா? அதாவது h mu அப்படின்னு வச்சுக்கலாம். இங்கே இஃப் யூ நோட்டட் சேம் லைட் when the same light is placed அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? there is no change in color. நான் கேஸ் 1ல ரெட் கலர் பாஸ் பண்ணேன்னா கேஸ் 2லையும் ரெட் கலர் தான் பாஸ் பண்ணுறேன். அப்படின்றப்ப h mu அப்படின்றது ஃப்ரீக்வன்சி இஸ் கான்ஸ்டன்ட், h is a Planck's constant. அப்போ எனர்ஜிலையும் நோ சேஞ்ச், ரைட்? அப்போ ஆப்ஷன் ஏ அண்ட் பியில், அதாவது த நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸில் தான் டிஃபர் ஆகுது. மொமெண்டம் we cannot define it, energy is remaining constant. அப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் வித் டிஸ்டன்ஸ் என்ன வேரியேஷன் இருக்கும்? நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ், டிஸ்டன்ஸ். Okay, whenever we say number of photoelectrons, it is implying about intensity. Photoelectrons கம்மியா இருக்குன்னா intensity கம்மியா இருக்குன்னு அர்த்தம், அதிகமா இருக்குன்னா intensity அதிகமா இருக்குன்னு அர்த்தம். இப்போ இந்த இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸ்க்கும் என்ன ரிலேஷன் இருக்கு? இன்டென்சிட்டியோட ஃபார்முலா என்னன்னு தெரியுதா? I is equal to n/t multiplied by E/A, energy by area. எனர்ஜி பெர் ஏரியா பெர் யூனிட் டைம், அதுதான் இன்டென்சிட்டி. என்னன்றது நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? அப்போ இன்டென்சிட்டி அப்படின்றது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா, ரைட்? E/A தான் சொன்னேன். அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியா. ஏரியா அப்படின்றது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ், கரெக்டா? இப்போ ஃபர்ஸ்ட் 50 சென்டிமீட்டர், ரெண்டாவதுல 1 மீட்டர், டபுள் ஆயிருக்கா? 50ல இருந்து 100 சென்டிமீட்டர் ஆயிருக்கு, which is double the distance. அப்போ டிஸ்டன்ஸ் டபுள் ஆகுது அப்படின்னா ஏரியா என்ன ஆகுது? ஏரியா இஸ் ப்ரொபோர்ஷனல் டு டிஸ்டன்ஸ் ஸ்கொயர். டிஸ்டன்ஸ் டபுள் ஆகுது, அப்போ ஏரியா ஃபோர் டைம்ஸ் ஆயிருக்கும், கரெக்டா?
டி ஸ்கொயர் அப்படின்றது 2d the whole square, that is 4d square இருக்கு. அப்ப ஏரியா வந்து 4 times இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இன்டென்சிட்டி அப்ப என்ன ஆயிருக்கும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்றப்ப 1/4 ஆயிருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, இப்போ சேம் லைட் அப்படின்றப்ப தெர் இஸ் நோ சேஞ்ச் இன் எனர்ஜி. ஃபோட்டான் மூமெண்ட்ல இருக்கும் பொழுது நமக்கு வி கேனாட் டிஃபைன் இட்ஸ் மாஸ், இட்ஸ் வேரியபிள். அதனால மொமெண்டம் அப்படின்றது வி கேனாட் கம்பேர். இதை வச்சு ஆப்ஷன் சி அண்ட் டி நான் ஒமிட் பண்ணிட்டேன். ஸோ நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை வச்சு தான் ஆப்ஷன் ஏ அண்ட் பி வந்து இருக்கு. இப்போ நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் இஸ் டாக்கிங் அபவுட் இன்டென்சிட்டி. இப்போ இன்டென்சிட்டிக்கும் டிஸ்டன்ஸ், அதாவது ஏரியாவுக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்றது பார்த்து I found out that the second intensity வந்து 1/4 as the first இருக்கும். So option number A is the right answer, or 1/4 as numerous. Third question. The frequency of incident light falling on a photosensitive plate is doubled. Then maximum kinetic energy of the emitted photoelectrons will become. Frequency double ஆச்சுன்னா what will happen to the maximum kinetic energy? 2 times of the earlier value, more than 2 times of the earlier value, less than 2 times of the earlier value, unchanged. B, ma'am. Yes, option B, more than 2 times of the earlier value. Frequency அதிகமான kinetic energy அதிகம் ஆகும். ஆனால் டபுள் ஆனால் அதுவும் டபுள் ஆகும் அந்த மாதிரி கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோமோ அதை விட கொஞ்சம் அதிகம் தான் ஆகும் kinetic எனர்ஜி. டபுள் ஆகுது அப்படின்னா kinetic எனர்ஜி வந்து 2 டைம்ஸை விட அதிகமாக தான் இருக்கும், மோர் தென் 2 டைம்ஸ் ஆஃப் த earlier வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். All electrons ejected from a surface by incident light of wavelength 200 nanometer can be stopped before traveling 1 meter in the direction of uniform electric field of 4 Newton per coulomb. The work function of the surface is. Lambda கொடுத்திருக்காங்க, and then அந்த eject ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸை 1 மீட்டர் ட்ராவல் ஆகுறதுக்குள்ள ஸ்டாப் பண்ணிடலாம் in the presence of an electric field 4 Newton per coulomb. டிஸ்டன்ஸ் இருக்கு, எலக்ட்ரிக் ஃபீல்ட் இருக்கு. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது ஒர்க் ஃபங்க்ஷன் பை நாட் வந்து கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு த ஒர்க் ஃபங்க்ஷன் பிளஸ் kinetic எனர்ஜியா, maximum kinetic energy you will say to be exact, right? Energy incident is equal to work function plus maximum KE. இப்போ எனக்கு தேவை ஒர்க் ஃபங்க்ஷன். அப்போ ஒர்க் ஃபங்க்ஷன் இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி மைனஸ் kinetic எனர்ஜி. இன்சிடென்ட் எனர்ஜி எவ்வளோ, hc by லாம்டான்னு போடலாம் since we have lambda here, மைனஸ் மேக்ஸிமம் kinetic எனர்ஜிக்கான ஃபார்முலா நிறைய இருக்கு, half mv max ஸ்கொயர். இன்னொன்று எலக்ட்ரிக் ஃபீல்டு பொட்டன்ஷியலை வச்சு என்ன ஃபார்முலா இருக்கு, okay, the charge multiplied by stopping potential is equal to kinetic energy maximum. ஓகேவா, இங்க நமக்கு என்னது எலக்ட்ரான். அப்போ எலக்ட்ரானோட சார்ஜ், we need stopping potential. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, stopped before traveling 1 meter in the direction of uniform electric field of 4 Newton per coulomb, right? அப்போ potential is equal to ED, electric field multiplied by distance. அப்போ எனக்கு ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலும் தெரிஞ்சிடுச்சு, எனர்ஜியும் தெரிஞ்சிடுச்சு. அப்படின்னா I can find work function, energy minus EVS, charge multiplied by stopping potential, hc by lambda minus EVS. values மட்டும் போட்டுட்டு you can find the answer. hc by lambda minus EVS. கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஃபார்முலாவில் ஸ்டூடெண்ட்ஸ்?
படிச்சிருக்கோம் ஞாபகம் இல்லை அப்படிங்கிறவங்கெல்லாம் போய் உடனடியாக இன்றைக்கே இப்போவே இந்த கிளாஸ் முடிஞ்ச உடனே போய் பார்த்து என்ன ஏது அப்படின்னு அனலைஸ் பண்ணிடணும். சரி, இந்த 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 டெஸ்ட் எல்லாமே எதுக்குன்னா உங்களுக்கு எது தெரியல அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறதுக்கு. இந்த எது தெரியலன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த டெஸ்ட்டுகள்லாம். எது தெரிஞ்சதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கல. தெரிஞ்சால் குட், வெரி குட். பட் எது தெரியலன்னு தெரிஞ்சால் நம்ம அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? அது மாதிரி நீங்கள் யூ ஷுட் டூ சச் தட் எக்ஸசைஸ். ஓகே ஜோதி, கேரி ஆன். எஸ் சார். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 2.2 எலக்ட்ரான் வோல்ட். இது எந்த சாப்டரில் வருது ஜோதி? அது அந்த சாப்டர் பேர் தெரியுமா? டுவல் நேச்சர் சார். டுவல் நேச்சர் ஆஃப் எலிமெண்ட்டா? ஆட்டமா? சார் டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர்னு சொல்லலாம் மேட்டர். சார். டுவல் நேச்சர் ஆஃப் மேட்டர். ஓகே ஓகே ஓகே, குட் குட் குட். யா. ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை வச்சு கைனடிக் எனர்ஜி அந்த ரிலேஷன் மட்டும் மேபி சம் ஆஃப் யூ மே ஹேவ் நாட் நோன். ஏன்னா நமக்கு கைனடிக் எனர்ஜி மேக்ஸ் அப்படின்னாலே ½ mv மேக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னே படிச்சிருப்போம். அதோட பை டெஃபினேஷனை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த எஜெக்ட் ஆகக்கூடிய எலக்ட்ரான்ஸை மொத்தமாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்ம எவ்வளோ எனர்ஜி ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுதான் வந்து கைனடிக் எனர்ஜி மேக்ஸிமம். அதை தாண்டி அந்த எலக்ட்ரான்ஸோட ஸ்பீடு வந்து அதிகமாகவே ஆகாது. அண்ட் ஹென்ஸ் அந்த ரிலேஷன் வரும். தி டெஃபினேஷன் ரிலேஷன் வந்து என்ன வரும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு E ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், the charge multiplied by stopping potential. It is nothing but kinetic energy is based on the electrostatic energy. That's it. Conversion of energy தான். electrostatic energy நான் அப்ளை பண்ணுறேன், நான் எவ்வளோ தூரம் அப்ளை பண்ணி அதை ஸ்டாப் பண்ண முடியுமோ ஸ்டாப் பண்ணுறேன், which means that is the maximum speed of the electrons. ஓகேவா? இதுதான் நான் அந்த ஃபார்முலாவை நான் மறுபடியும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. Energy is equal to energy incident is equal to h mu naught, which is the work function. அதை pi naught னு கூட ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். pi naught plus maximum kinetic energy. maximum kinetic energyக்கு ரெண்டு டேர்ம் இருக்கு. ஒன்று maximum velocity-யை வச்சு, which is ½ m maximum velocity square. இன்னொன்று EVS, எலக்ட்ரானோட சார்ஜ் multiplied by stopping potential. இவ்வளோதான். ஓகேவா? இது போட்டிங்கன்னா you can find work function if the incident energy and volt is given or velocity is given. So இந்த questionக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2.2 electron volt. 1 electron volt எத்தனை ஜூல்ஸ்னு தெரியுமா? ஏன்னா இங்க அந்த கன்வர்ஷன்ஸ் தேவைப்படும். 1 electron volt அப்படின்றது எத்தனை ஜூல்? (1.6 into -9). Yes, 1 electron volt is equal to 1.6 into 10 to the power minus 19 joule. Okay. Next question. 1.5 milliwatt of 400 nanometer light is directed at a photoelectric cell. If 0.1% of the incident photons produce photoelectrons, the current in the cell is 0.48 microampere. கொஞ்சம் அந்த இது பெருசு பண்ணுங்க. எப்படி அவங்களுக்கு தான் தெரியும், என் கண்ணுக்கு கொஞ்சம் தெரியல, அதனால தான். ரைட் போதும். 1.5 milliwatt of 400 nanometer light is directed at a photoelectric cell. If 0.1% of the incident photons produce photoelectrons, the current in the cell is 0.48 microampere, 0.42 milliampere, 0.48 milliampere, 0.42 microampere. பவர் கொடுத்துருக்காங்க, இன்சிடென்ட் லைட்டோட வேவ் லென்த் தெரியும். இப்போ எவ்வளோ ஃபோட்டான்ஸ் வந்து இன்சிடென்ட் ஆகுதோ அதில் 0.1% மட்டும்தான் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸை எஜெக்ட் பண்ணி விடுது. அப்போ அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ்னால மட்டும்தான் வில் கெட் கரண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் திங் ஃபர்ஸ்ட் யூ ஹாவ் டு ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் ஃபோட்டோ எலக்ட்ரான்ஸ் எஜெக்டட் அண்ட் தென் யூ ஹாவ் டு ஃபைண்ட் கரண்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கண்டுபிடிக்கணுமா? நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் கண்டுபிடிச்சி அதில் 0.1% எவ்வளவோ அதுதான் எலக்ட்ரான்ஸ். அண்ட் தென் இஃப் யூ மல்டிப்ளை இட் வித் த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் யூ வில் கெட் கரண்ட். ஓகே, இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பவர் கொடுத்துருக்காங்க,
வேவ்லென்த் தெரியும். யூ ஹேவ் டு ஃபைண்ட் நம்பர் ஆஃப் இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸ். பவருக்கும் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ்க்கும் என்ன ரிலேஷன்? பவர் அண்ட் ஃபோட்டான்ஸ். ஜென்ரலா பவரோட ஃபார்முலா என்ன? பவர் I²R. எஸ் சார். அது கரண்ட் வச்சு வரும் சார். எஸ் சார். ஜென்ரலா நம்ம பவர்னா சார் எனர்ஜி பை டைம் சொல்லுவோமா சார்? எந்த ஒரு எனர்ஜியா தான் இருக்கலாம் சார். எனர்ஜி பை டைம். எனர்ஜி பை டைம். அப்போ இங்க நமக்கு ஃபோட்டான்ஸ்னால வரக்கூடிய எனர்ஜியோட ஃபார்முலா என்ன? hc பை லாம்டா. ஃபர்ஸ்ட் hc இங்க வந்து வேவ்லென்த் இருக்கிறதுனால நமக்கு hc பை லாம்டா. அண்ட் தென் இது வந்து டியூ டு ஒன் ஃபோட்டான். ஒரு ஃபோட்டானால வரக்கூடிய எனர்ஜி hc பை லாம்டா. இதே இது நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் சம்திங் இருக்கு அப்படின்னா n hc பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு பவர் பெர் செகண்ட்னே வச்சுக்கலாம். எவ்ரி திங் கரண்ட் பெர் செகண்ட், அதுக்கப்புறம் அங்கேயும் பவர் பெர் செகண்ட்னே வச்சுக்கலாம். ஸோ n hc பை லாம்டா இஸ் ஈக்குவல் டு 1.5 மில்லி வாட். இதுல இருந்து n கண்டுபிடிக்கிறோம். இங்க nன்றது என்ன? இன்சிடென்ட் ஃபோட்டான்ஸ். அந்த எண்ணில் 0.1% எவ்வளோ? அப்போ 0.1 டிவைடட் பை 100 மல்டிப்ளைட் பை n. இதுதான் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். இந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை மல்டிப்ளை வித் த சார்ஜ். 3 ஸ்டெப் இங்க வரும். பவர் இஸ் ஈக்குவல் டு n hc by lambda ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0.1 by 100 into number of photons. Then current is equal to E multiplied by number of electrons. ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ 0.48 மைக்ரோ ஆம்பியர். நான் சொன்ன அந்த 3 ஸ்டெப்பு புரிஞ்சிருச்சுன்னா கூட ஓகே, மற்றபடி எல்லாமே கால்குலேஷன்ஸ் மட்டும்தான் பாக்கி. ஓகேவா? இந்த இந்த இது வந்து அவங்க வெறும் தியரி மட்டும்தான் படிச்சிருப்பாங்க. எஸ் சார், ரைட் சார். அதான் இவ்வளோ கஷ்டமாக அவங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால் நீங்கள் போய் இந்த இதை நம்ம மாஸ்டர் பண்ணணும்னு பண்ணால் மறுபடியும் அந்த போய் அந்த என்ன ஃபார்முலா இருக்குது எல்லாம் பார்த்து பண்ணிக்க வேண்டியதுதான். எஸ் சார். அண்ட் இந்த மாதிரி கொஸ்டின்ல யூ நீட் நாட் ஸ்ட்ரெஸ் அபவுட் கேல்குலேஷன். ஏன்னா நமக்கு ரெண்டே மேக்னிடியூட் தான், 0.48 0.42. அப்போ அந்த 2வா 8ஆ அப்படின்றது மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஒன்று. ரெண்டாவது பவர் மில்லி ஆம்பியர் வருமா மைக்ரோ ஆம்பியர் வருமா? அந்த 0.4 வரைக்கும் யூ வில் கெட் இட். அண்ட் தென் அது 2 வருதா 8 வருதாங்கிறத பாருங்க. அண்ட் தென் த பவர், ஏன்னா மில்லி வால்ட்ன்றப்ப 10 to the power -3, நானோமீட்டர் 10 to the power -9 அப்படின்றனால யூ வில் கெட் மைக்ரோ ஆம்பியர் -6 அப்படின்னு வரணும் ஆன்சர்ல. இதுக்கு ஒரு வேலை பண்ணுங்க ஜோதி, இந்த கேள்விக்கு நீங்கள் அந்த கேல்குலேஷனே கொஞ்சம் குரூப்பில் அனுப்பி வைங்க. ஐ திங்க் குழந்தைகளுக்கு இன்னும் அந்த பேசிக் ஃபண்டமெண்டலே இப்போ அவங்களுக்கு கிராஸ்ப் வரல. கொஞ்சம் அந்த லிட்டில் தியரி அண்ட் அதுக்கப்புறம் இந்த எப்படி கால்குலேட் பண்ணிங்கிறது மட்டும் போட்டிங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல். ஷியோர் சார். நான் ஃபிசிக்ஸ் எல்லா क्वेश्चंसக்கு அனுப்பிட்டேன். இல்லைன்னா அவங்க வாய் திறந்துருப்பாங்க, என்ன ஏதோ ஒன்று தப்பாக ரைட்டாக சொல்லியிருப்பாங்க. எங்களுக்கு இது யானையா குதிரையானே தெரியல, அப்புறம் எங்கே போய் நம்ம சொல்கிறது? அந்த மாதிரி நிலைமை இருக்குது. அதனால கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். Sure, sir. Next question. A photon behaves as if it had a mass equal to photon and then mass. Okay, va? A. H mu by C. B. H mu by C square. C. C square by H mu. D. H mu C. Photon behaves as if it had a mass equal to. First question பார்த்தோமா, E is equal to mc square. அதான் ஹிண்ட் அதான் ஆன்சரே. மாஸ் ஈக்குவல்ஸ் டு வாட்? E by C square.
எஸ் சார். E equal to hc by lambda. இல்லை E equal to hc by lambda. இல்லை ராங். hc by lambda Ma'am, correct. option B. Yes, option B is the right answer. E is equal to h mu divided by c square, right? It will give mass. ஓகே சரி. So option B is the right answer. Correct. Next. இப்போ chemistry first question. On oxidation with a mild oxidizing agent like bromine water, Br2H2O, the glucose is oxidized to saccharide acid, glyceric acid, gluconic acid, valeric acid. Gluconic acid. Yes, option C, gluconic acid is the right answer. ஜோதி, எனக்கு ஒரு டவுட்டு. இப்போ இந்த கொஸ்டினை படிக்கும்போது ஆக்சிடேஷன் வித் த மைல்டு ஆக்சிடைசிங் ஏஜென்ட் லைக் நான் நினச்ச புரோமின் ஆர் வாட்டர் அப்படி நினச்சேன். அப்படி இல்லையா? இல்ல சார், கெமிஸ்ட்ரியில வந்து இந்த ஸ்லாஷ் அப்படின்றதுக்கு அர்த்தம் வந்து ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் செகண்ட் அந்த மாதிரி இருக்கும் சார். அப்படி அர்த்தமா? கெமிஸ்ட்ரியில் வேற மாதிரி அர்த்தம் ஸ்லாஷுக்கு. எஸ் சார், ஸ்லாஷ் டசன்ட் மீன் ஆர் கிடையாது சரிங்க. ஆர் கிடையாது. ஓ மை காட். இது மாதிரி இந்த ரூபாவில் 1000 போட்டு ஒரு டேஷ் போட்டு ஒரு கோடு போடுறோம்ல, எஸ் சார். அது மாதிரி அதுக்கு வந்து என்னென்னா அது அந்த ரூபா முடிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் வர்றது பைசான்னு அர்த்தம், அதுக்கப்புறம் எழுதுனா பைசான்னு அர்த்தம். அது மாதிரி இந்த இங்கே ஆர் போட்டால் அந்த ஸ்லாஷ் போட்டால் ஓஆர்னு கிடையாது சார். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எனக்கு தெரியாது, இது எனக்கு இப்போ தான் தெரியும். ஓகே, தேங்க்ஸ். எஸ் சார், gluconic acid is the right answer. Okay, then the two forms of D-glucopyranose obtained from solution of D-glucose are known as anomers, epimers, enantiomers. None of these. Anomers. Anomers is the right answer. அது என்ன two forms தெரியுதா? Alpha and beta. Alpha and beta, correct. அது வந்து சைக்ளிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல மட்டும்தான் அந்த ஆல்ஃபா பீட்டா அப்படின்றது போடுவோம், ரைட்? அந்த ஃபர்ஸ்ட் கார்பன் வந்து சேஞ்ச் ஆகும், HOH வந்து மேலே கீழே அப்படின்றது சேஞ்ச் ஆகும். சைக்ளிக்ல வர்றதுனால அது ஆனோமர்ஸ். இது ஒரு கார்பனோட கான்ஃபிகரேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகுது, பட் இன் லாங் செயின் அப்படின்ற ஃபிஷர்ஸ் ப்ரொஜெக்ஷன் போடுவோம்ல, லாங் செயின் ஃபார்முலா ஸ்ட்ரக்சர், அதுக்கு பேர் எபிமர்ஸ். சைக்ளிக் அப்படின்றதுனால இங்க ஆனோமர்ஸ். அதே மாதிரி ஆல் ஆனோமர்ஸ் ஆர் எபிமர்ஸ், பட் all epimers are not anomers. ஓகேவா? நீங்க சைக்கிளிக் ஸ்ட்ரக்சரா இருக்கு அண்ட் ஒரு கார்பன் வந்து டிஃபர் ஆகுது கான்ஃபிகரேஷன் அப்படின்னா அதுக்கு பேர் ஆனோமர். எபிமர்னா லாங் செயின் மட்டும்தான். ஆனோமர் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் லாங் செயின். ஆனோமர் பொறுத்த வரைக்கும் சைக்கிளிக்கா இருந்தாலும் சரி, லாங் செயினா இருந்தாலும் சரி, ஒரு கார்பனோட கான்ஃபிகரேஷன் மட்டும் சேஞ்ச் ஆகணும். ஆனா எபிமருக்கு வந்து இட் ஷுட் பி a long chain only, not cyclic. ஏன்னா இட் ஹேஸ் சம்திங் டு டூ வித் என்னது, மிரர் இமேஜ். அதனால ஓகேவா? அப்போ ஆப்ஷன் ஏ, anomers, alpha and beta structures. Okay, next question. Glucose contains, in addition to an aldehyde group, 1 secondary OH and 4 primary OH, 1 primary OH and 4 secondary OH, 2 primary OH and 3 secondary OH, 3 primary OH and 2 secondary OH. எத்தனை OH, அது எத்தனை primary secondary? ஆல்டிஹைடை விட்டுருங்க, அது போக. இதுக்கு அந்த ஐயூபேக் தெரிஞ்சாவே சொல்லிடலாம்ல. எஸ் சார். குளுக்கோஸ்க்கு ஐயூபேக் எனக்கு தெரியாதே. சரி, ஃபிஷர் ப்ரொஜெக்ஷன் ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அந்த ஸ்ட்ரக்சர்ல எண்டில் ஒரு OH இருக்கும், ஐ மீன் கீழே பாட்டம்ல வந்து OH குரூப் இருக்கும், அண்ட் தென் டாப்ல வில் ஹேவ் ஆல்டிஹைட். ஓகேவா? அப்போ மேலே ஒரு கார்பன் போச்சு, கீழே ஒரு கார்பன் போச்சு, தென் நடுவில் ஒரு 4 கார்பன்ஸ் இருக்கு. அந்த 4 கார்பன்ஸ் கூடயும் OH இருக்குமா இருக்காதா? இருக்கும். அப்ப நடுவுல அந்த 4 OH அப்படின்றது பிரைமரியா செகண்டரியான்னு பாருங்க. லாஸ்டா ஒரு OH இருக்கு, அது பிரைமரியா செகண்டரியா பாருங்க. வாட் இஸ் பிரைமரி செகண்டரி? OH எந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பன் ஒரு கார்பன் கூட மட்டும் அட்டாச் ஆயிருந்தா அது பிரைமரி. OH எந்த கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கோ அந்த கார்பன் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா செகண்டரி.
இப்ப லாஸ்டா ஒரு OH குரூப் இருக்கு. அந்த கார்பன் வந்து எத்தனை கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கும்? அதுக்கு முன்னாடி என்ன கார்பன் இருக்கோ அது கூட மட்டும் தான் அட்டாச் ஆயிருக்கும். அப்ப அது பிரைமரி. அப்ப லாஸ்டா இருக்கக்கூடிய ஒரு OH மட்டும் பிரைமரி. இப்போ 1 பிரைமரின்றது ஒரே ஒரு ஆப்ஷன்ல தான் இருக்கு. தட் இஸ் ஆப்ஷன் பி. கரெக்ட்டா? இப்ப நடுவுல இருக்கக்கூடிய கார்பன் 4 கார்பன் பார்த்துக்கிட்டீங்கன்னா, ஒவ்வொரு கார்பனும் 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கும். மேல ஒரு கார்பன், கீழ ஒரு கார்பன் அப்படின்னு அட்டாச் ஆயிருக்கும். அப்ப அந்த 4 OH எல்லாமே செகண்டரி. இப்ப 1 பிரைமரி OH, 4 செகண்டரி OH, ஒரு ஆல்டிஹைடு. இதுதான் வந்து குளுக்கோஸ். புரிஞ்சுதா? 4 செகண்டரி OH, ஒரு பிரைமரி OH, 5 கார்பன் முடிஞ்சிருச்சு. மிச்சம் ஒரு கார்பன் வந்து ஆல்டிஹைட் குரூப். 6 கார்பன் C6H12O6. Next question. Carbohydrates have OH group, CHO group, ketone group, all. சரி, கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னாலே நமக்கு ஒரு 2 சுகர் மோனோசாக்கரைட்ஸ் வந்து டக்கு ஞாபகம் வரும். ஒன்னு குளுக்கோஸ், இன்னொன்னு ஃப்ரக்டோஸ். இப்பதான் நம்ம குளுக்கோஸோட ஸ்ட்ரக்சர் ஃபுல்லா பார்த்தோம். என்னென்ன இருக்கு? ஒரு ஆல்டிஹைட் குரூப் இருக்குன்னு பார்த்தாச்சு. OH குரூப் வந்து இத்தனை இருக்கு. பிரைமரி, செகண்டரி எல்லாம் பார்த்திருக்கோம். அப்ப ஆல்டிஹைட் குரூப் CHOவும் உண்டு, OHம் உண்டு. டாக்கிங் அபவுட் ஃப்ரக்டோஸ். ஃப்ரக்டோஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் கீட்டோஸ். கரெக்டா? கார்போஹைட்ரேட்ஸ் 2 டைப் இருக்கு. ஆல்டோஸ் 1, கீட்டோஸ் 1. அப்ப கீட்டோஸ் என்ன குரூப் இருக்கும்? நேமே சொல்லுங்க. கீட்டோன் குரூப். கீட்டோன் குரூப். அப்ப இதுக்கு இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் Option D. ஆல். all. Option D, all is the right answer. That's it. நான் பிசிக்ஸ்க்கான ஆன்சர்ஸ் ஃபுல்லா நான் அனுப்பிடுறேன் சார் குரூப்ல. 5 क्वेश्चंस நான் அனுப்பிடுறேன். See, going by what we have seen today, I think the students physicsல அந்த ஃபார்முலா தெரியல, இல்லை ஃபார்முலா தெரிஞ்சாலும் அது எங்கே எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தெரியலன்னு எனக்கு தோணுது. பயாலஜி அந்த மனப்பாடம் பண்ணுற சக்தி இன்னும் கொஞ்சம் அவங்க டெவலப் பண்ணணும். ஐ திங்க் அந்த கரெக்டான அந்த மனப்பாடம் கொஞ்சம் குறைவாக இருக்கும்னு தோணுது. கெமிஸ்ட்ரியில் இந்த ஐயூபேக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் அந்த ஐயூபேக் ஆர் சொல்யூஷன்ஸ் ஆர் ரியாக்ஷன்ஸ் கொஞ்சம் தேவைப்படுற மாதிரி தோணுது எனக்கு. அப்புறம் இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா அந்த சாப்டரில் இந்த ஃபோட்டான்ஸு அதெல்லாம் இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ஃபோட்டோ எலக்ட்ரிக், அதெல்லாம் அவங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்போஸ் ஆகலைன்னு தோணுது. மேபி தியரி தே மே நோ, பட் தென் ஐ எம் டாக்கிங் அபவுட் த மேத்தமெட்டிக்ஸ் பார்ட் ஆஃப் இட். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஐ மீன் ஓவரால் அந்த குரூப்புக்குள்ள வீக்னஸஸ் நான் சொல்லியிருக்கேன். ஸ்ட்ரென்த் ஆஃப்கோர்ஸ் நம்ம பேச வேண்டாம், எல்லாருக்கும் அவங்க ஸ்ட்ரென்த்து தெரியும். ஸோ த ஐடியா இஸ் டு ஃபைண்ட் த கேப். சரிங்களா? ஓகே ஜோதி, தேங்க்யூ ஸோ மச். Thank you sir. We will meet today evening for the physics class by Manish. Okay, thank you ma. Okay, sir. Thank you, sir.